வணக்கம் மக்களே. நாகர்கோவில் சுசீந்திரம் பக்கத்தில் பேச்சியம்மைன்னு ஒரு கிழவி. அந்த கிழவியோட பேரை முத்துச்சாமிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. முத்துச்சாமிக்கு பெண் குழந்தை பிறந்ததில் பயங்கர மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் பெண் குழந்தை பிறந்தா பயப்படுவாங்க. ஐயோ எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு பெண் குழந்தை வேண்டவே வேண்டான்னு பல அநியாயங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்கு நடந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பெண் குழந்தை பிறந்தா அதுதான் கடைசி காலத்தில் நமக்கு கஞ்சி ஊற்றோன்னு ஒரு ஆண்களுக்கு இருக்கிற ஒரு புரிதல்ல இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இந்த பேச்சியம்மைங்கிற கிழவி ஓடி வருது. ஓடி வந்து என்ன பண்ணுது, அந்த பேத்தி பேரனுக்கு பிறந்த மகள் இருக்கா இல்லையா, அவளை நெஞ்சோட தூக்கி வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணுவோம், என்ன பெத்தாரே என் மகராசி, என் தாயி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேடி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு செல்ல மொழிகளால் அந்த குழந்தைய கொஞ்சுவோம் இல்லையா. ஆனால் இந்த பேச்சியம்மை கிழவி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையோட அப்படியே மாற கசக்கிருச்சு. அந்த வலியில் அந்த குழந்தை வீலுன்னு கத்தி அழுது வெளியே நின்று எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்த முத்துச்சாமி ஓடி வந்துட்டான். மயக்கத்தில் படுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பெத்தவ இருக்கா பாருங்க, அவள் எந்திரிச்சு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் விறுவிறுன்னு பார்க்குறா. வெளியே நின்று அந்த தாயோட அம்மாக்காரி ஓடி வந்துட்டா. எல்லாரும் ஓடி வந்து ஏன் கிளவி என்ன செஞ்ச பிள்ளை அப்படின்னு கேட்டால், குடுட்டி நான் அந்த செஞ்சுட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கையில் வாங்குது. ஆனால் பக்கத்தில் இருந்தவ குழந்தைய வாங்கிட்டா. என்ன செஞ்ச, எந்த காலத்தில் வந்து நின்றுக்கிட்டு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை உனக்கு நடந்தது என்னன்னு தெரியாதா, இனிமேல் நம்ம குழந்தைகளுக்கு நடக்கணுமா, எந்த காலத்திலையும் நம்ம குழந்தைகளுக்கு அப்படி ஒரு அவலம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் மறுபடியும் குழந்தைய வாங்குது. இது காலங்காலமாக பல குடும்பங்களில் பல சமூகங்களில் மரபுங்கிற பேரில் பின்பற்றி கொண்டு இருக்கிற கடைபிடித்து கொண்டு இருக்கிற ஒரு வழக்கம். ஆனால் இது கொடூரத்தினுடைய உச்சமான ஒரு வழக்கத்தை மரபுங்கிற பேரில் இன்றைக்கும் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், நிறைய சமூகத்தில் நிறைய வீட்டில் நிறைய குடும்பங்களில் பெண் குழந்தையினுடைய மாற கசைக்கு ஒரு திரவம் மாதிரி ஒன்று வெளியே வரும். அதை வெளியேற்றுவாங்க. ஏன்னு கேட்டால், பெண் குழந்தைகளினுடைய மாறு பெருசாயிடக்கூடாதான். ஒவ்வொரு குழந்தையினுடைய உருவத்தை பொறுத்து அந்த மாறினுடைய அழுவுங்கிறது வேறுபடும். இது ஒரு சாதாரண விடயம். அந்த குழந்தைக்கு வலிக்கிற அளவுக்கு அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இல்லை, இதை கடைபிடிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு வெறி அந்த கிழவிக்குள்ளால எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 200 ஆண்டு கால போராட்டத்தினுடைய விளைவு, அந்த பயம், அந்த பதட்டம். இனிமேல் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற இந்த தமிழ் பெண்களுக்கு இப்படி ஒரு அவலம் நடந்துடவே கூடாது அப்படிங்கிற அந்த பரிதவிப்பினுடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்சியம்மை கிழவி நடந்துகிட்டது. இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல இருக்குன்னு சொன்னேன். என்னுடைய பெண் குழந்தைக்கு ஏன் செய்யறாங்கிறது எனக்கும் தெரியாம, ஏன் செய்யறோங்கிறது என் மாமியாருக்கும் தெரியாம, ஏன் பெண் குழந்தையினுடைய மாற கசைக்கு அந்த திரவத்தை எடுத்தாங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண் குழந்தையினுடைய மாறு பெருசாயிடக்கூடாது அப்படின்னு. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி ஒரு பழக்கம் நம்ம குடும்பங்கள்ல இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அது தெரிஞ்சிருந்தாலும் ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்காது. எல்லா மரபுகளுக்கு பின்னாடியும் எல்லா கலாச்சாரத்துக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும். இல்லை ஒரு மருத்துவ ரீதியான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கும். ஆனால் துயர சம்பவத்தினுடைய பின்னணி, ஒரு பயத்தினுடைய பின்னணி, ஒரு பதட்டத்தினுடைய பின்னணி ஒரு மரபா வந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போகணும். இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாஞ்சில் பகுதி முழுவதும், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகளும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருக்கு. 1800களில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜென்மி சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலப்பிரபுத்துவ அமைப்பு அப்படிங்கிறது அங்க மேலோங்கி வருது. சேர நாட்டில் நில உடைமையாளர்கள் அதிகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரிய பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய நம்பூதிரிகளினுடைய ஆதிக்கமும் கேரள நாட்டில் அதிகரிக்குது. இது அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய நிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வேணும். அப்போது நீ வந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு இவ்வளவு கூலி வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஆனால் அதிக கூலி கொடுக்கக்கூடாது. அப்போது அடிமைகளை உருவாக்கணும். அந்த அடிமை முறை அப்படிங்கிறது அந்த ஜென்மி சம்பிரதாயத்தில் உருவாகுது. இந்த நம்பூதிரிகளினுடைய ஆதிக்கம் அதிகமாகும் போது கடவுளினுடைய பெயரால் அந்த சமஸ்தான ராஜாவுக்கு இல்லை இதெல்லாம் செஞ்சால் தெய்வ குத்தமாயிரும், இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்மி சம்பிரதாயமும் இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கமும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, தொட்டா தீட்டு, தெருவில் நடந்தா தீட்டு, நீ என்ன பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற இந்த தீண்டாமை கொடுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஆரம்பிக்குது. இது ஆரம்பித்ததன் விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ் சமுதாயத்தினுடைய 18 குடிகள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. இந்த அடிமைப்படுத்தப்படும் போது
தன்னை உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சில பேரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தமிழ் சமூக மக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம்ல. எப்படி பாகுபாடு தெரிஞ்சுக்கிறது? இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க. நான் ஒரு தெருவு இருக்கு, அந்த தெருவில் எல்லாருமே நடந்து போகிறோம். நடந்து போகும்போது நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அப்போது ஆடை மூலமாக அதை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. உயர்ந்த ஜாதி மக்கள் தான் ரவிக்க போடணும், உயர்ந்த ஜாதி பெண்கள் தான் தோல் சீலை அணியணும், தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆடை அணிகிற உரிமை கிடையாது. எப்பேற்பட்ட தெருவாக இருந்தாலும் சரி, அந்த தெருவில் வரும்போது பெண்கள் வந்து தன்னுடைய மார்பகங்களை காட்டிக்கிட்டு தான் வரணும். அந்த முழங்காலுக்கு மேலே இடுப்புக்கு கீழே ஒரு துண்டு மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த உடையை அணிகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. தோல் சீலை அணிகிறதுக்கு, மார்பில் துணி அணிகிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு மறுக்கப்பட்ட காலம் அது. இந்த அடிமைத்தனத்தோடைய வெளிப்பாடு இப்படி ஒரு நடைமுறைப்படுத்தல் அங்கே வந்துச்சு. என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது சமுதாயத்தில் மிகப்பெரிய மதிப்பிற்குரிய மனிதர்கள்னா வேற இருப்பாங்க இல்லையாங்க, அவங்க முன்னாடி போகும்போது அவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய மாரில் துணி அணியக்கூடாது. அப்படித்தான் அவளுடைய மரியாதையை வந்து காட்டணும். சந்தைக்கு போகிறோம், தெருவில் நடந்து போகிறோம், எவ்வளவு ஆட்கள் வேணாலும் அங்கே இருக்கட்டுமே, அவளுக்கு மாரில் துணி அணியின உரிமை அப்படிங்கிறது அங்கே இல்லை, அவளுக்கு அது மறுக்கப்பட்டது. இதுதான் அங்கே நடந்த கொடுமை. சரி, என்னோட மாரில் நான் துணி அணியணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி உனக்கு அணியணும் மாட்டி, அப்படி உனக்கு அணியணும் மாட்டி, ஏம்ல உன் வீட்டு பொம்பளை பிள்ளை மாரில் துணி அணியணுமால, அப்போ நீ என்ன பண்ணி, நீ சம்பாதிக்கிற சம்பளம் இருக்குல்ல அதை எனக்கு வரியா கட்டு அப்படின்னாங்க. அப்போது அந்த பெண் வந்து அங்கே வரி கட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த வரி கட்டுறதுலையும் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டா, ஒரு தகப்பன் என்ன நினைப்பான், அவன் மாரில் துணி போடணும்னு ஆசைப்படுவா இல்லையா, ஆனால் அப்படி உனக்கு துணி போடணும் அப்படின்னா பிடாகை அப்படின்னு அங்கே இருந்தாங்க. அந்த பிடாகை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரி வசூலிக்கக்கூடியவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து அந்த பெண் குழந்தையினுடைய மார்பகங்கள் இருக்கு பாருங்க, அதை தொட்டு பார்த்து அதனுடைய அளவை பார்த்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி வசூலிக்கிற ஒரு கொடுமை அப்படிங்கிறது நம்ம தமிழ் சமூகத்துக்கு நடந்திருக்கு. இதுக்கு பேர் தான் முலைக்கரம் அப்படின்னு சொல்லப்பட்ட முலைவரி. எத்தனை பேர் வந்தாலும் அந்த பெண் வந்து தன்னுடைய மார்பகங்களை காட்டணும். அதுக்கு என்ன வரி கட்டணும் அப்படிங்கிறத அவன் நிர்ணயிப்பான். அந்த வரி வசூல் செய்யற உரிமை வந்து அந்த பிடாகைக்காரங்களுக்கு இருந்தது. அதை மீறி அவங்க வரி கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய மார்பகங்களை அறுத்தறிந்த எத்தனையோ கதைகள் இந்த வரலாறுக்கு பின்னாடி இருக்கு. இது வந்து மிகப்பெரிய அநியாயம் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துல நமக்கு தெரிய வரும்ல, இது ரொம்ப பெரிய அநியாயம், என்னுடைய மார்பகங்களை மறைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு அந்த போராட்ட குணம் நமக்குள்ள வெடிக்கும் இல்லையா. அந்த குணம் வரும்போது மக்கள் அதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாங்கிறது ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்குள்ள வரும்போது கிறித்தவம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள. கிறித்தவம் பரவ ஆரம்பிக்கும் போது யார் வராங்க அப்படின்னு சொன்னா, மீட் ஃபாதிரியார் வந்து மண்டைக்காடு, அதாவது நாகர்கோவில்ல இருக்கிற மண்டைக்காடுக்கு பக்கத்தில் நெய்யூர் பகுதியில் சமயப்பணி, அந்த இறைப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. இப்படி நம்ம வந்து மார்பகங்களில் துணி இல்லாமல் இருக்கக்கூடாது, நம்முடைய மார்பகங்களை நம்ம மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை அந்த மீட் ஃபாதிரியார் இந்த மக்களுக்குள்ளால ஏற்படுத்துறாரு. இந்த விழிப்புணர்வு ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பண்ணையார்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, உயர் ஜாதிகள் அப்படின்னு தன்னை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, நீங்க எப்படி மாரில் துணி போட முடியும் அப்படின்னு அந்த கேள்வி வருது. இந்த கேள்வி எப்போ எழும்புது, யார் இந்த கேள்வி அவங்களுக்குள்ளால எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்குள்ளால நம்ம இந்திய நாடு இருந்துட்டு இருக்கு. அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே நாஞ்சில் பகுதியும் அந்த திருநெல்வேலி மாவட்டமும் இருந்தாலும் ஆங்கிலேய காலனிகள் சொல்றதை கேட்டு தான் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் சில முடிவுகள் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது கிறித்தவ பணி, இறைப்பணி செய்யறதுக்காக மீட் ஃபாதிரியார் வந்து மண்டைக்காடு பகுதியில் பக்கத்தில் நெய்யூரில் தங்கி அந்த இறைப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறைப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மீட் ஃபாதிரியார் தான் முதல்ல இந்த விழிப்புணர்வை அந்த மக்களுக்குள்ளால ஏற்படுத்துறாரு. மக்கள் வந்து நிலங்களில் வேலை செய்யறதுக்காகவும் சாதிய படிநிலைகள்ங்கிற பெயராலும் நிறைய அடிமைப்படுத்தப்படுறாங்க, நிறைய கொடுமைகள் இந்த மக்களுக்கு நடக்குது. நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களுடைய மார்பகங்களை மறைக்கணும், இந்த மார்பகங்கள்ல நம்ம துணி அணியணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை, ஆடை தொடர்பான அந்த விழிப்புணர்வை மீட் ஃபாதிரியார் தான் முதல்ல இந்த மக்கள் கிட்ட கொண்டு வராரு. கொண்டு வரும்போது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அந்த கிறித்தவத்துக்கு மாறுறாங்க. நாங்கள் கிறித்தவத்தை தழுவுறோம், கிறித்தவ சமயத்தை தழுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறித்தவ சமயத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கும் போது இந்த பண்ணையாரும் இருப்பாங்க இல்லையா, தங்களை உயர் ஜாதிகள் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த சமூக மக்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால இதை தாங்கிக்க முடியலை. தாங்கிக்க முடியாமல் என்ன நடக்குது அப்படின்னா,
கொத்தனாவிளை அப்படிங்கிற பகுதியில் வந்து இவங்க வந்து ஒரு சந்தைக்குள்ளே போகும்போது எப்படி நீ மாரில் துணி அணியலாம் அப்படிங்கிற பிரச்சனையை கலப்புறாங்க. அந்த பிரச்சனை வந்து அங்கே ஒரு பெரிய அளவில் இல்லை, ஒரு சிறிய அளவில் முதல்ல ஒரு போராட்டம் 1822 வந்து ஆரம்பிக்குது. இது ஆரம்பித்த உடனே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த வழக்கு வருது. வந்த உடனே ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. மேலே துணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை வந்து வெளியிடுறாங்க. அந்த அரசாணை வெளியிட்ட உடனே கொஞ்சம் சமாதானம் ஆன உடனே அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் முழுக்க துணி போடலாம் அப்படிங்கிற உரிமை வந்து அந்த அரசாணை வந்தாலும் கூட துணி போடுவதற்கான அந்த உரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் ஏற்றுக்க முடியாது. அந்த அநியாயம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ இந்த விழிப்புணர்வு ஏற்பட இப்படியெல்லாம் இருக்கு போல இருக்கு, இந்த ஃபாதிரியார் தானே நமக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறித்தவ மதத்தை நம்ம தமிழ் குடிகள் வந்து தழுவ ஆரம்பித்த காலகட்டம் அப்படிங்கிறது இங்கேருந்து தான். அப்போ நம்முடைய தமிழ் குடிகள் வந்து அந்த கிறித்தவ மதத்தை தழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நான் கிறித்தவ மதத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய மார்பை வந்து நான் மறைக்கிற உரிமை எனக்கு கிடைக்கும், நான் வந்து தோள் சேலை அணிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறித்தவ மதத்துக்கு போகிறாங்க. அப்போ மீட் பாதிரியாருக்கு மேலேயும் இந்த பண்ணையார்களுக்கும் இந்த உயர்ஜாதி மக்கள்னு தன்னை நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த சமூகத்துக்கும் கோபம் வருது. ஒன்று. இரண்டாவது, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை, ஒரு ஈகோ பிரச்சனையை இந்த பண்ணையார்மாருக்குள்ள ஊட்டி விடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க எப்படி நம்ம முன்னாடி ரவிக்க போடலாம், அவங்க எப்படி நம்ம முன்னாடி தோள் சேலை அணிஞ்சிக்கலாம், இது வந்து நம்ம தடுக்கணும், இதுக்கான நடவடிக்கை நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மண்டைக்காடு பக்கத்தில் திங்கள் சந்தைன்னு ஒரு பகுதி இருக்குது. அது ஒரு சந்தை, நிறைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியது. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த இடம் கூடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கோழியை வந்து விற்பனை செய்கிறதுக்காகவும் கருப்பட்டியை விற்பனை செய்கிறதுக்காகவும் 2 பெண்கள் வராங்க. அதில் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு, நீ எப்படி உன்னுடைய மாரில் வந்து துணி போட முடியும் அப்படின்னு பிரச்சனை பண்ணும்போது அவளுக்கு கோவம் வந்து நீ எப்படி அதை கேட்க முடியும் அப்படின்னு இவங்களும் எதிர்த்து பேச, கூட வந்து அந்த வயசான பாட்டி இருக்காங்க பாருங்க, உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா, நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் எங்களை எப்படி அறிமுகப்படுத்துவீங்க அப்படின்னு இந்த பாட்டியும் தன்னுடைய கோபத்தில் வார்த்தைகளை கொப்பளிக்க, கோபம் வந்து அந்த பாட்டியை பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு. கீழே தள்ளினோடனே அந்த பாட்டி வந்து கீழே போய் விழுந்து ரத்தம் வந்து அந்த பாட்டி இறந்துடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கலவரமாக அது மாறினோடனே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு மறுபடியும் இந்த வழக்கு வருது. நடுவில் இந்த மீட் ஃபாதிரியாருக்கு மேலே இந்த பண்ணையாரும் இந்த உயர் சாதி சமூகத்தாரும் பயங்கர கோவத்தில் இருந்ததுனால இவர் தானே இந்த விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துகிறாரு, இவரின் மேல் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு அவரை கொலை செய்கிறதுக்காக ஒரு சம்பவம் நடக்குது. அப்போது கொலை செய்கிறதுக்கான அந்த முயற்சி நடக்கும்போது அதற்கான வழக்கும் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வருது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்தும் அங்கே எதுவுமே எடுபடலை. அங்கே உயர் ஜாதிகள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமாக தான் அந்த வழக்கு போயிட்டுருக்கு. அப்போ மீட் ஃபாதிரியார் சொல்கிறாரு, நாங்கள் ஏன் அந்த தோள் சேலை அணிந்தோம் அப்படின்னா 1823 நீங்கள் ஒரு அரசாணை வெளியிட்டீங்க, கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்கள் மேலே வந்து துணி போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த அரசாணையில் இருக்குது, அதனால தான் நாங்கள்லாம் துணி போட்டுக்கிட்டோம், நீங்கள் எப்படி இதை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி இதை ஒரு குற்றமாக இந்த சபையில் நீங்கள் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நாங்கள் எப்போ அந்த அரசாணையை வெளியிட்டோம், நாங்கள் அப்படி ஒரு அரசாணையை வெளியிடவே இல்லையே, நீங்கள் ஏதோ ஒரு தவறான தீர்ப்பை வந்து உதாரணமாக காட்டுறீங்க, இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. வைகாசி மாதம் 7ஆவது நாள் 998ஆவது வருடத்தில் நாங்கள் வெளியிட்ட ஆணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிறித்தவ சமயத்தை தழுவக்கூடியவங்க மட்டும் குப்பாயம்னு ஒன்று போட்டுக்கலாம், ஆனால் தோளில் சீலை போடலாம், ரவிக்கை போடலாம் அப்படிங்கிற எந்த உரிமையும் உங்களுக்கு வழங்கப்படவே இல்லை, நீங்கள் ஏதோ நாங்கள் கொடுக்கவே இல்லாத ஒரு தீர்ப்பை வச்சு நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில ஆண்டு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 23/5/1823 இதில் தான் அந்த அரசாணை வெளியிட்டதாக இருக்குது. இந்த அரசாணைப்படி தானே நாங்கள் நடந்துக்கிட்டோம், அப்படி தானே நீங்கள் சொன்னதை கேட்டு தானே நாங்கள் எங்கள் மாரில் துணி போட்டோம், நீங்கள் இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அப்போது அங்கே இருக்கிற திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மறுபடியும் ஒரு ஆணையை வந்து கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 7ஆவது நாள் 998ஆவது ஆண்டு நாங்கள் வந்து கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்கள் குப்பாயம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு அரசாணை வெளியிட்டோம், மாரில் துணி போடலாம் அப்படின்னு சொல்லியோ ரவிக்கை போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு எந்த உரிமையுமே கொடுக்கல, நீங்கள் பண்ணையாருடைய நிலங்களில் வேலை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரில் துணி போடுறதுக்கான உரிமை கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு அரசாணையை மறுபடி திருத்தி வெளியிட்டாங்க. இது மீட் ஃபாதிரியாருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை இந்த மாரில் துணி போடுறதுக்கான இந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் தொடரணும், இந்த உரிமை பத்தாது, ஏன்னா இந்த குப்பாயம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுக்குறாங்க பாருங்க. அந்த குப்பாயம்ங்கிற உரிமை வந்து உடனே ஆடை சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. குப்பாயம்னா என்ன தெரியுமா, அந்த சுத்த பணியெல்லாம் செய்வாங்க தெரியுமா, சுகாதார பணிகள்லாம் செய்யும்போது ஒரு குப்பாயம் மாதிரி ஒன்று போட்டுப்பாங்க பாருங்க, அப்படி ஃபுல்லாக அந்த தலையோடு சேர்த்து அந்த குப்பாயம் மாதிரி போட்டுக்கலாம், ஆனால் அதில் பட்டன்லாம் இருக்காது, அதுவும் திறந்த மேனிக்கு தான் இருக்கும். அப்படி ஒரு ஆடை நீ போடுறதுங்கிறது சுதந்திரம் எதுக்கு
கொடுக்கணும். இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தீர்ப்பே கிடையாது இல்லையா? மீட் ஃபாதரியாரால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியலை. இது வந்து கொடூரத்தினுடைய உச்சம், இன்னும் இந்த போராட்டம் தொடரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முடிவாக இருந்தது. அந்த மீட் ஃபாதரியாரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு விதமான கொஞ்சம் நல்ல மறைக்கிற மாதிரியான குப்பாயம் மாதிரியோ கொஞ்சம் மறைக்கிற மாதிரியோ ஆடைகளை வந்து இந்த பெண்களுக்கு தச்சு கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த கிறித்தவ பெண்கள், அதாவது இந்த சமய பணி செய்கிறதுக்காக வந்திருக்கிற பெண்கள்லாம் போட்டிருக்கிற மாதிரியான ஜாக்கெட்லாம் ரவிக்கையெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பெண்கள்லாம் போட ஆரம்பிச்சும் பயங்கர பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்குது. நிறைய உயிர் பலிகள் ஆகுது, நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீ எப்படி போடலாம் அப்படின்னு கூனி குறுகி நிற்க வேண்டிய பல துன்பகரமான பல சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அரங்கேறிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் அதற்கு அந்த அடக்குமுறைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது 1853 மீட் ஃபாதரியாரோட சமய பணி வந்து முடிந்து அவர் வந்து ஓய்வடைகிறார். அப்போ ஓய்வு பெறும்போது அங்கே வந்து காக்ஸ் ஃபாதரியார் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாத்தையுமே கேள்விப்படுறாரு. எவ்வளவு அடக்குமுறைகள் நடந்தது, எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது, எவ்வளவு உயிர் பலிகள் நடந்தது, எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு இல்லை, இதை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக இந்த மக்கள் இந்த அடிமை முறையிலிருந்து வெளியே வரணும். அந்த காக்ஸ் ஃபாதரியார் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா சென்னையினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஹாரிஸ் பிரபுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னா, மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இந்தியாவினுடைய தென்பகுதியாக இருக்கக்கூடிய தென் திருவிதாங்கூரில் தொடர்ந்து நிறைய அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று, இந்த மாறில் பெண்கள் சேலை அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இது இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். இதுக்கு வந்து நீங்களே தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இந்த தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இது தொடர்பான நிறைய வழக்குகள் நடந்திருக்கு, நிறைய உயிர் கொலைகள் நடந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, நிறைய அடக்குமுறைகள் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் தொடர்பாக விசாரிக்கப்பட்ட அந்த வழக்குகளுடைய அந்த தேர்வு இருக்குது இல்லையா, அது எல்லாமே உயர் ஜாதி மக்களுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கே தவிர்த்து இந்த பெண்களுக்கு ஆதரவாவோ இல்லை இந்த சமூகத்துக்கு ஆதரவாவோ எந்த தீர்ப்புமே இது வரைக்கும் வழங்கப்படலை. அதனால நீங்களே நேரடியாக இதை தலையிட்டு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு காக்ஸ் ஃபாதரியார் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஃபாதரியாருடைய அந்த கடிதத்தை பார்த்த உடனே ஹாரிஸ் பிரபு என்ன பண்றாரு, தென் திருவிதாங்கூர்ல இருக்கக்கூடிய உடனடியாக ஒரு கடிதம் எழுதி இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்கணும், இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை மறுக்க முடியல. முறைப்படி இந்த வழக்கை ஆரம்பித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானம் வருது. இது மட்டும் இல்லாமல் விக்டோரியா மகாராணிக்கும் இது தொடர்பான செய்திகள் பறக்குது. விக்டோரியா மகாராணியும் இது தொடர்பான ஆணை வெளியிடுறாங்க. அந்த ஆணைக்கு பிறகு தென் திருவிதாங்கூர்ல இருந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு நடந்த அந்த அடிமை முறை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது முற்றிலுமாக ஒழிக்கப்படுது. இப்படித்தான் மாறில் துணி போடுற உரிமை அப்படிங்கிறது பல போராட்டங்களுக்கு பிறகு, பல கொலைகளுக்கு பிறகு, பல உயிர் பலிகளுக்கு பிறகு பெண்களுக்கு கிடைத்தது. கொட்டாரம் பக்கத்தில் பஞ்சலிங்கபுரம்னு ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தைக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா, தாலியார்தான் சந்தை. தாலியார்தான் சந்தை அப்படின்னு அந்த சந்தையை வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் திருமணம் முடிந்த புதிது அந்த சமயத்தில் அவள் வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய மாரில் ஒரு துணியை போட்டுட்டு வந்திருக்கா, ஒரு துண்டை போட்டுட்டு வரும்போது அங்கே உயர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உனக்கு எப்படி இந்த மாரில் துணி போடுற உரிமையை யார் கொடுத்தா, நீ புதுசாக கல்யாணம் ஆனோன்னா மாரில் துணி போட்டு வருவியா அப்படின்னு ஒரு கம்பை எடுத்து அவளுடைய அந்த தோல்ச்சீலை இருக்க பாருங்க, அந்த தோல்ச்சீலை அவன் நகர்த்தும் போது அந்த மஞ்சள் ஈரம் காயாத அந்த தாலி இருக்கு பாருங்க, அந்த தாலியும் அந்த தோல்ச்சீலையோட சேர்ந்து அருந்து வந்திருக்கு. அதுலேருந்து தான் அந்த சந்தைக்கு பேர் தாலியார்தான் சந்தை. ஏன்னா பெண்கள் வந்து மார்பகங்களுக்கு முளைவரி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. இல்லை, அது உண்மை கிடையாது. முளைக்கரம் அப்படிங்கிறது பெண்களுக்கு கட்டப்பட்ட வரி, தலைக்கரம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு கட்டப்பட்ட வரி அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பிளாக்ஸில் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு அநியாயம் நடக்கவே இல்லைன்னு மறுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போவும் அந்த பஞ்சலிங்கபுரம் சந்தைக்கு போய் நீங்கள் கேட்கலாம், இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஏன் இதுக்கு வந்து தாலியார்தான் சந்தைங்கிற பெயர் வந்தது. அதாவது வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாறினுடைய நிஜம் அப்படி, அதுதான் அந்த ஊர். அதுக்காக தான் அந்த ஊர் வந்து அந்த தாலியார்தான் சந்தைங்கிற பெயர்லேயே அழைக்கப்படுது. அப்போது ஒரு பெண் தன்னுடைய மரியாதையை அனுபவிக்கிறதுக்கு, தன்னுடைய தன்மானத்தை அனுபவிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய மாரில் துணி போடுறதுக்கு இவ்வளவு போராட்டங்கள் நடத்த வேண்டி இருந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்திருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் கூனி குறுகி நின்று இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போது எது சுதந்திரம் அப்படிங்கிறத நம்முடைய தலைமுறைகள் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, நம்முடைய உடலை மறைப்பது தான் சுதந்திரமே தவிர்த்து நம்முடைய உடலை காட்டுவதோ நாகரிகங்கிற பெயரில் அத்துமீறுவதோ சுதந்திரம் கிடையாது. நன்றி, வணக்கம்.